அண்மை செய்தி. திருப்புவனம் அஜித்குமார் கஸ்டடி மரணத்திற்கு காரணமான நிகிதாவிடம் விசாரணை எப்போது என கேள்வியானது எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். நிகிதாவிடம் விசாரணை எப்போது என கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள். சுபா வணக்கம். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய, தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய லாக்அப் டெத் அஜித்குமாருடைய இந்த மரணம் தொடர்பான விஷயங்கள் ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் நகை காணாமல் போனது என்று புகார் கொடுத்த நிகிதா என்பவர் தற்போது எங்கே இருக்கிறார்? அவர் ஏற்கனவே பல்வேறு குற்ற சம்பவங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர். அவர் மீது ஏற்கனவே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 420 வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர்தான் இந்த நிகிதா என்பது விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. அஜித்குமாருடைய மரணம் ஒருபுறம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தாலும் இந்த வழக்கில் ஒரு பெரும் திருப்பமாக இந்த நிகிதா யார், அவர் ஏன் தலைமறைவானார் என்ற கேள்விகளுக்கு தற்போது வரை முழுமையான விடை கிடைக்கவில்லை. நிகிதா முதலில் ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் என்று சொல்லப்பட்டது. ஆனால் விசாரித்த பிறகு பார்த்தால் அவர் ஒரு PhD முடித்த ஒரு பேராசிரியர். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு அரசு கலைக்கல்லூரியிலே அவர் பாடம் நடத்தி வருகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இவர் ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு எனக்கு தமிழ்நாட்டினுடைய அப்போதைய துணை முதலமைச்சரை தெரியும், அவரது உதவியாளரை நன்றாக தெரியும், அவரிடம் சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சிலரிடம் அப்போதே 16 லட்சம் ரூபாயை அவர் சுருட்டி அவர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த பணத்தை கேட்டபோது அவர் திரும்ப கொடுக்கவில்லை. அதனால் பணத்தை இழந்தவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்து அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. இந்த நிகிதா மட்டும் கிடையாது, நிகிதாவின் நண்பர்கள், உறவினர்கள் சிலரும் கூட அந்த கூட்டு சதியிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர் மீதான வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அதன் பிறகு ஒரு 5 ஆண்டுகள் கழித்து அரசு வேலை வாங்கி தருவதாக, பேராசிரியர் வேலை வாங்கி தருவதாக 25 லட்சம் ரூபாய் அவர் வேறு சில நபர்களிடமிருந்து அவர் பணத்தை ஏமாற்றி பெற்றிருக்கின்றார். அந்த பணத்தை எல்லாம் அவர் என்ன செய்தார், யாரிடம் கொடுத்தார் என்ற விவரம் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த நகை காணாமல் போன வழக்கு இதே போல வேறு சில இடங்களில் அவர் இது போன்று நகை காணாமல் போனது என்று பொய்யாக புகார் கொடுத்ததாகவும் அதன் மூலமாக வெவ்வேறு பலன்களை அவர் அனுபவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இதுவரை சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மை என்றால் இந்த திருப்புவனத்தில் அஜித்குமார் விவகாரத்தில் நடைபெற்றதும் ஒரு டிராமா. அதாவது திட்டமிட்டே இந்த நிகிதா இந்த கோயிலுக்கு வந்திருக்கின்றார், தன்னுடைய தாயை அழைத்து வந்திருக்கிறார், நகை காணாமல் போனதாகவே ஒரு திட்டமிட்ட கதையை ஜோடித்திருக்கிறார் என்ற கோணத்திலே போலீசார் தற்போது விசாரணையை நடத்தி வருகின்றார்கள். நிகிதா அவருடைய சொந்த ஊர் எது என்றால் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்தவர். அவர் கல்லூரியிலே பணியாற்றி வருகின்றார். அவருடைய தந்தை அரசு பணியிலிருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல இவருக்கு ஒரு IAS அதிகாரியினுடைய ஒரு நெருக்கம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் ஒரு உயர் அதிகாரி இவருக்கு தெரிந்தவர், இவருடைய தூரத்து உறவினர் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி தனக்கு அரசு துறை உயர் அதிகாரிகளுடைய நெருக்கம் இருப்பதனால் அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி தான் இவர் சிவகங்கை மாவட்ட DSPயை எந்த விதமான எஃப்ஐஆரும் போடாமல் தனிப்படை அமைத்து இவருக்காக விசாரணை நடத்தக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருந்திருக்கிறார். ஒரு விசாரணையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் இவர் ஏன் அந்த புகாரை எழுத்துப்பூர்வமாக கொடுக்கவில்லை? எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்து அதன் பிறகு எஃப்ஐஆர் போடப்பட்டு அதன் பிறகுதான் யார் மீது குற்றம் சொல்கிறீர்களோ, யாரை புகார்தாரராக சேர்க்கிறீர்களோ அவர்கள் அழைத்து விசாரிக்கப்பட்டிருக்கப்பட வேண்டும். ஆனால் நிகிதா விவகாரத்திலே எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்கப்படவில்லை. எஃப்ஐஆர் போடப்படாமலேயே அஜித்குமாரையும் மேலும் சிலரையும் அழைத்து காவல்துறை விசாரணை நடத்தியிருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த நிகிதா என்பவர் செல்வாக்கு மிக்கவராக இருந்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே பல மோசடி வழக்குகளிலே சிக்கிய பேர்வழி என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அஜித்குமார் திட்டமிட்டு இந்த விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கஸ்டடியில் வைக்கப்பட்டு மிரட்டி அடித்து உதைத்து கொல்லப்பட்டிருக்கிறாரா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கின்றது. நியாயப்படி பார்த்தால் அந்த நிகிதா எதற்காக தலைமறைவாக வேண்டும் என்ற சந்தேகம் நமக்கு எழுகின்றது. அவர்தான் புகார்தாரர், 10 சவரன் நகையை இழந்ததாக சொல்கின்றார். அப்படியானால் அவர்தானே காவல் நிலையத்திற்கு வர வேண்டும். அவராக நான் இந்த இடத்திலிருந்து நகையை வாங்கியிருந்தேன், இந்த இடத்திற்கு சென்றிருந்தேன், இந்த இடத்தில் காணாமல் போனது என்ற விவரங்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும். ஆனால் அவர் தலைமறைவாகிவிட்டார். எனவே இதில் இருக்கக்கூடிய மர்மம், சந்தேகம் மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையிலே தான் நிகிதாவினுடைய இந்த செயல்பாடுகள் என்பது தொடர்ந்து இருக்கின்றது. எனவே அந்த நிகிதா எங்கே இருக்கின்றார், எதற்காக தலைமறைவானார் என்ற விவரங்களை கண்டறிந்து
காவல்துறை அவரை கைது செய்து விசாரணை நடத்தினால் முழுமையான உண்மை தெரிய வரும். அப்பாவி இளைஞர் அடித்து கொல்லப்பட்டாரா என்ற ஒரு சந்தேகமும் தற்போது எழுகின்றது. அதாவது நகையை அவர் எடுக்கவே இல்லை என்பதுதான் அவர் தரப்பில், அவரது குடும்பத்தார் தரப்பில் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதில் முதல் கேள்வி என்ன எழுகிறது என்றால், முதலில் நிகிதா அந்த 10 சவரத்தை கொண்டு வந்தாரா, கொண்டு வந்த நகைகள் காணாமல் போனதா, அல்லது அந்த நகை காணாமல் போனது என்ற விவகாரமே போலியாக தயாரிக்கப்பட்ட ஒரு கதையா என்பதையெல்லாம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றார்கள். எனவே இந்த விஷயத்திலே யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த நிகிதாவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசு துறை உயரதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களும் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். அவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.